அரணேக்கரசில் பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா 2012 ஸ்கார்பியோ, மகேந்திரா ஸ்கார்பியோ எஸ்எல்இ சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியும் பாருங்கள் தெளிவாக இருக்கும். டீசல் வண்டி. வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு நீட்டாகவே அந்த வண்டியோட கஸ்டமர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் டேமேஜான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. சின்ன கோடு கூட இல்லை. அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது. சென்னை நம்பர்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நீட்டாகவே இருக்குது. ஃபேன்சி நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% மேலேயே இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், கம்பெனியோடைய ஆடியோ சிஸ்டம், ஏர் பேக் மட்டும் வராது. மற்றபடி லெதர் சீட் எல்லாமே அடிச்சிருக்காங்க. வண்டியும் நல்ல குவாலிட்டியாகவே ஜென்யூனாகவே அந்த கஸ்டமர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபேன்சி நம்பரில் இருக்குது. எஸ்எல்இ டீசல் வேரியண்ட்டு. இதில் வாய்ஸ் மெயில் கொண்டு வந்துடும். வண்டியும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரியுமே கிடையாதுங்க. தெளிவாக சொல்கிறேன், எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரியுமே கிடையாது. எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலை. கிளாஸில் இருந்து எதுவுமே மாறலை. அந்த ஒரிஜினாலிட்டியாகவே வண்டி இருக்குது. நீட்டாகவே அந்த கஸ்டமர் வச்சுருந்துருக்காங்க. அதனால தான் இந்தளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்குது. 7 சீட்டரில் வண்டியில் எந்த ஒரு டிங்கர் வேலை கொண்டு கிடையாது. அந்தளவுக்கு நீட்டாகவே இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு கொண்டு ஓட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. வண்டியில் எந்த ஒரு டேமேஜ் பீஸ் கூட கிடையாது. வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். லைவாகவே அனைத்தையுமே போடுறேன். டயர் பேண்ட் நல்லா பாருங்கள். 4 டயருமே இதே சேம் கண்டிஷனில் தான் இருக்குது. 4 டயருமே இதே கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர்லாம் பாருங்கள் நீட்டாகவே இருக்குது. புது வண்டிகள் லுக்குள்ள கண்டிஷனில் அப்படியே இருக்குது பாருங்கள். சீட் கவர் எல்லாமே உங்களுக்கு நீட்டாகவே புதுசாக அடிச்சிருக்காங்க. இப்போ தான் அடிச்சிருக்கு. பேக்லேயும் சரி, ஃப்ரண்ட்லேயும் சரி, எல்லாமே இப்போ தான் அடிச்சிருக்காங்க. வீடியோவை பாருங்கள் முழுசாகவே, அதான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரியும். பேக்லேயும் பாருங்கள் நீட்டாகவே அடிச்சிருக்காங்க பாருங்கள். எதுலேயுமே ஒரு சின்ன டேமேஜுமே கிடையாது. ஏன்னா இது புதுசாக அடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு குவாலிட்டியாகவே நல்ல நீட் அண்ட் லெதரில் தான் அடிச்சிருக்காங்க. பின்னாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நீட்டாகவே இருக்குது. இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குது பாருங்கள். வண்டியில் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஓட்டிட்டு போகிற கண்டிஷனில் அப்படியே இருக்குது. எஸ்எல்இ வாய்ஸ் மெயில் வேறு வேரியண்ட்டு. வண்டியும் செம குவாலிட்டியாக இருக்கும். இன்ஜின் ரூமில் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு பேனட் கூட மாறல. சின்ன வண்டியில் பேனட் மாறி இருக்கும். எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இல்லை பாருங்கள். எங்கேயாவது ஒரு சின்ன ஆயில் லீக்கேஜ் கூட இல்லை. அந்த அளவுக்குமே நீட்டாகவே மெயின்டைன் பண்ண, ஒவ்வொரு வண்டியும் நம்ம மெயின்டைன் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. அந்த வண்டி நல்லா இருக்குது, நல்லா இல்லாமல் இருக்குது. விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 5,70,000 வரும். கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க.